அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்துல வாரத்துக்கு ஒரு முறை விசாரணை அப்படின்னு இருந்த அந்த நடைமுறை தற்போது 2 வாரங்களுக்கு ஒரு முறை அப்படிங்கிறதாக மாற்றம் பெற்றிருக்கு. ஏற்கனவே நியோமேக்ஸ் தொடர்பான நிலங்கள் ஏலம் தொடர்பான அறிவிப்புகள் மற்றும் அது பற்றின விவாதங்கள் தான் தற்போது நீதிமன்றத்துல நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால பெரும்பான்மையான முதலீட்டாளர்களுடைய அந்த கவனம் இந்த நீதிமன்ற வழக்கு விவகாரங்கள்ல ஒரு கவனம் பெறாமல் இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமா இருக்கு. மாறா அவர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு அல்லது ஒரு கவலை அப்படிங்கிறது வேற சில விவகாரங்களை மையப்படுத்தியதா இருக்கு. அது என்னங்கிறத விரிவா பேசலாம். முதல்ல நீதிமன்றத்துல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, வழக்கமா ஒவ்வொரு முறை அந்த விசாரணைக்கு வரும்பொழுதும் ஒரு குறிப்பான ஒரு 4 விவகாரங்களை எடுத்து நீதிமன்றத்துல அந்த விசாரணை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. முதல் விஷயம், புதுசா என்ன ப்ராஜெக்டுகளை ஏலத்துக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறத பத்தி நியோமேக்ஸ் நிறுவனம் ஒவ்வொரு வாய்தாவின் போதும் ஒரு சில சொத்துக்களை கொண்டு வராங்க. அடுத்தது அதுல சிக்கலுக்குரிய இடங்கள், இது டிஸ்பியூட்டா இருக்கு, இதுல என்ன வகையான சிக்கல் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விவரங்களை அவங்க முன் கொண்டு வராங்க. மூன்றாவது விவகாரம், ஏற்கனவே ஏலம் நிறைவடைந்ததுல யாரெல்லாம் எம்எஸ்டிசிக்கு பணம் கட்டி இருக்கிறாங்க, யாருன்னா கட்டாம இருக்கிறாங்க அப்படின்னு அந்த ஏலம் நிறைவு பெற்ற அந்த தகவல் தொடர்பான வாதங்கள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. அதை தாண்டி பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பில் இருந்தே பார்ட்டியின் பெர்சனா அவங்க அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவங்க முன்வைக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் அப்படிங்கிற இந்த 4 விவகாரங்கள் தான் ஒவ்வொரு அந்த நீதிமன்ற விசாரணையிலையும் ஒரு முக்கியத்துவம் உடையதா இருக்கு. இதுல தற்போது புதிய ஒரு விஷயமா என்ன சேர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, டான்பிட் நீதிமன்றத்துக்கு நீதிபதி முத்துக்குமரன் வந்ததுக்கு அப்புறம் அந்த வழக்கினுடைய அந்த விசாரணை கொஞ்சம் வேகம் எடுத்திருக்குது. அது மட்டும் இல்லாம நியோமேக்ஸ் நிறுவன தரப்புக்கு கொஞ்சம் பயத்தையும் ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறத தான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முன்பாக நடைபெற்று வரக்கூடிய அந்த விசாரணையில பிரதிபலிக்குது. அதாவது அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க 5 year செட்டில்மெண்ட் அப்படிங்கிற அந்த காம்பவுண்ட் அஃபென்ஸ் அப்படிங்கிற அந்த வகைப்பாட்டுல நாங்க செட்டில்மெண்ட்டுக்கு வாரோம். எங்களுடைய இடங்களை ஏலத்துல விட்டு அதுல வரக்கூடிய ரொக்கத்தை வச்சு தீர்த்துக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு நாங்க வரோம். நாங்க இந்த ஏல நடைமுறைக்கு நீதிமன்றத்துக்கு ஒத்துழைக்கிறோம். அப்ப இப்படி ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் பொழுது டான்பிட் நீதிமன்றம் எங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கையை தீவிரப்படுத்துறாங்க. அப்ப ஒரே குற்றத்துக்கு நாங்க ஏன் 2 தண்டனையை அனுபவிக்கணும்? அங்கேயும் நாங்க வழக்கு எதிர்கொள்ளணும், இங்கேயும் வழக்கு எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற அவசியம் இல்லையே. அப்ப ஏதாவது ஒண்ணு நீங்க முடிவு பண்ணுங்க, ஒண்ணு இதை நீங்க முடிச்சு விடுங்க, அங்க பாத்துக்கிறோம், இல்ல அங்க நீங்க இடைக்கால தடை கொடுங்க அப்படிங்கிறது தான் நியோமேக்ஸ் நிறுவன தரப்புல முன்வைக்கக்கூடிய ஒரு வாதமா இருக்குது. அப்ப இந்த வாதத்தின் அடிப்படையில் இருந்துதான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தியும் இந்த ஏலத்தினுடைய இந்த நடவடிக்கைகள் போக்குகள் எப்படி போகுதுங்கிறத பார்த்து அதற்கேற்ப அந்த முடிவுகள் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கையாகவே நியோமேக்ஸ் நிறுவன தரப்புக்கு கொடுத்திருந்தாரு. முதல் கட்டமா 2 வாரத்துக்கு டான்பிட் நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைக்கு இடைக்கால தடை கொடுத்திருந்தாரு. அந்த தடை தற்போது மேலும் 2 வாரத்துக்கு நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இந்த விவகாரம் தான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு குழப்பத்தையும் ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. அதாவது நீதிபதி முத்துக்குமரன் அப்படிங்கிறவரு ஏற்கனவே தமிழகத்துல அந்த சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்குல, அந்த சாத்தான்குளம் கஸ்டடி கொலை வழக்குல போலீசாரா இருந்தாலும் அந்த போலீசாருக்கே 9 பேருக்கு அவர் தூக்கு தண்டனை கொடுத்தாரு அப்படிங்கிற விதத்துல அவர் கவனிக்கத்தக்க ஒரு நீதிபதியா பார்க்கப்படுறாரு. அது மட்டும் இல்லாம இந்த டான்பிட் நீதிமன்ற விசாரணையிலையுமே விசாரணை தொடக்கத்திலேயே அக்யூஸ்டுகள் எல்லாத்தையும் நான் நேரில் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா ஒவ்வொருத்தவங்களையும் நேர் நிறுத்த சொல்லி கடுமை காட்டின அந்த விவகாரங்கள் எல்லாத்தையுமே நம்ம முன்னாடியே பேசியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம அவர்களுடைய ஆதார் கார்டு உள்ளிட்ட அந்த பினாமி சொத்துக்களை அடையாளம், அவர்களுடைய பினாமி சொத்துக்களை கைப்பற்றுவது, இது போன்ற நடவடிக்கைகளை அவர் தீவிரம் காட்டுறாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் இருந்துதான் இப்படி ஒரு கோரிக்கை வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நாம இங்க பாக்குறோம். அப்ப இந்த இடம் தான் இங்க ஒரு விவாதத்தை கிளப்பி இருக்கு. நீதியரசர் பரத சக்கரவர்த்தி ஏன் அந்த டான்பிட் நீதிமன்றத்தினுடைய அந்த விசாரணைக்கு தடை விதிக்கணும்? அது எல்லா விதத்திலையும் நமக்கு வந்து நல்லது தானே. அப்ப அது ஒரு பக்கம் போகட்டும், இது ஒரு பக்கம் போகட்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு அப்பதான விரைவில் தீர்வு நீதி கிடைக்கும் அப்படிங்கிறது அவர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. ஆனா சட்ட வழிமுறைகளின் படியும் நியோமேக்ஸ் நிறுவனம் முன்வைக்கக்கூடிய அந்த ஒரே குற்றத்துக்கு 2 தண்டனை அப்படிங்கிற அந்த நியதியின் அடிப்படையிலையும், இன்னும் சொல்ல போனா நீதியரசர் பரத சக்கரவர்த்தி ஏற்கனவே அவர் சுட்டிக்காட்டியிருந்தது போல இந்த ஏல நடைமுறைகள் எப்படி போகுதுங்கிறத பார்த்துதான் நீதிமன்றம் இறுதி முடிவெடுக்கும் அப்படின்னு அந்த சொன்னதின் அடிப்படையிலையும் 2வது முறையாக அது கால நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு விவகாரம். இதை தாண்டி இப்ப தற்போது இந்த நியோமேக்ஸ் தொடர்பான இந்த விவகாரங்கள் உச்சநீதிமன்றத்திலையும் வழக்குகளாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதுல ஒரு வழக்கு தற்போது நம்பர் ஆகியிருக்கு. அது விரைவில் விசாரணைக்கு வர இருக்கு. இதை தவிர என்எஸ்எல்டின்னு சொல்லக்கூடிய தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயத்திலையும் ஒரு வழக்கு பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள்ல ஒருவரான சிவரஞ்சனி அப்படிங்கிறவங்க தொடுத்த அந்த வழக்கும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த நிறுவனங்களுக்கு எதிராக அந்த முதல் கட்ட விசாரணையை தொடக்க சொல்லி அவங்களும் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அப்ப ஒரு பக்கம்
இந்த நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்துல ஒரு அடிப்படையான விசாரணை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சட்டப்படியான ஒரு அதிகாரம் உள்ள ஒரு அமைப்பாக டான்பிட் நீதிமன்றத்தினுடைய அந்த ட்ரையல் அது டான்பிட் நீதிமன்றத்தில் நடக்குது. அடுத்தது அதனுடைய மேற்பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முன்பாக பெயில் கேன்சலேஷன் தொடர்பான வழக்குகள் இருக்கு. இது தவிர நீதியரசர் விக்டோரியா கௌரி முன்பாகவும் ஒரு வழக்கு, உயர் நீதிமன்றத்திலேயே 2 நீதியரசர்கள் முன்பாக ஒரு வழக்கு அப்படிங்கிறது அது தனியா போயிட்டு இருக்கு. உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, NSLT-ல ஒரு வழக்கு. அப்ப இதுல யார் சுப்ரியர்? நாளை உச்ச நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா அந்த தீர்ப்பு நீதியரசர் பரத சக்கரவர்த்தியினுடைய அந்த சட்ட நடவடிக்கைகளை அது தடுத்து நிறுத்துமா, பாதிக்குமா? அதற்கு தற்போது டான்பிட் நீதிமன்றத்துக்கு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி கொடுத்திருக்கக்கூடிய அந்த 2 வார இடைக்கால தடை போல உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவு நீதியரசர் பரத சக்கரவர்த்தியினுடைய நடவடிக்கைக்கே ஒரு தடையை கொடுக்குமா? NSLT-னுடைய அந்த நடவடிக்கை எப்படி போகும்? சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷனுக்கு வழக்க மாத்தணுங்கிற கோரிக்கையோட வழக்க விசாரிச்சுட்டு இருக்கக்கூடிய நீதியரசர் விக்டோரியா கௌரி என்ன உத்தரவை பிறப்பிக்க இருக்கிறாங்க? இது போன்ற சட்ட சிக்கல்களுக்குள்ளார இந்த விவகாரம் சிக்கிக்கொள்ளுமா அப்படிங்கிறது தான் ஒரு பெரும் குழப்பத்துல முதலீட்டாளர்களை ஆழ்த்தி இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா இருக்கு. மாறா இதுல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய ஒரு பொதுவான கோரிக்கை அப்படிங்கிறது என்னவாக இருக்கு அப்படின்னா, அது டான்பிட் நீதிமன்றமோ, நீதியரசர் பரத சக்கரவர்த்தியோ, அல்லது நீதியரசர் விக்டோரியா கௌரியோ, உச்ச நீதிமன்றமோ அல்லது NSLT-யோ, இவர்கள் எல்லாமே தனித்தனி அதிகார மையங்களாக தனித்தனி ஒரு நிறுவன அமைப்பாக அவங்க இருந்தாலும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிற நோக்கத்திலிருந்து ஒரு மையப்புள்ளியிலிருந்து ஒருத்தருடைய விசாரணைக்கு இன்னொருத்தவங்க இடையூறு அளிக்காதபடி அது ஒரு சுமூகமான முறையில் அந்த உத்தரவுகள் அமையணும். அது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு சாதகமா, குற்றவாளிகள் அவர்கள் இழைத்த குற்றத்திலிருந்து தப்பிக்க விடாதபடியும் இவர்களுக்கு விரைவா நீதியை வழங்கும்படியான உத்தரவுகளா அது அமையணுமே ஒழிய ஒன்றுக்கொன்று எதிரானதா அது போயிடுச்சு அப்படின்னு சொன்னா பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு மனச்சோர்வை தான் ஏற்படுத்தும். அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் இதுல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய ஒரு ஏக்கமா இருக்கு. மாறா அது என்னவாக மாறிட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, யார் வழக்கு தொடுத்தார்களோ அல்லது அப்படி ஒரு இடத்துக்கு கொண்டு போனாங்களோ அவர்களை பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்குள்ளேயே ஒரு பிரிவினைய அவர்களுக்கு இடையிலான ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தக்கூடிய விவகாரமா இது மாறிடக்கூடாதுங்கிறது தான் அவர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. அப்ப இதற்கு மத்தியில தான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி ஒரு 4 மாத அவகாசத்துக்குள்ளார இதுல ஒரு தீர்வை ஏற்படுத்தி தந்துடணும், முதல் கட்ட தீர்வை ஏற்படுத்தி தந்துடணுங்கிற அந்த முயற்சியை அவர் எடுத்துட்டு இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா அந்த அரசு தரப்புல உருவாக்கக்கூடிய அந்த சாப்ட்வேர் அது இன்னும் ரெடி ஆகல. அது ரெடி ஆயிடுச்சுன்னா தான் நம்ம அடுத்தது விநியோகம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பா அமையும் அப்படிங்கிறதையும் அவர் இந்த நீதிமன்ற விசாரணையில வலியுறுத்தி இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா இதுல ஒரு பாசிட்டிவான விஷயம்னு சொல்லக்கூடிய வகையில பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய அந்த பார்ட்டியின் பெர்சனா நேரில் வந்து அப்பியர் ஆகி அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை நீதிமன்றத்துக்கு தொகுத்து வழங்குவதற்கென்றே உயர் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் நேத்ரா அவங்க தங்களுடைய வாதங்களை தொடர்ந்து 2வது முறையா அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. அவர்களுடைய அந்த வாத முன்வைப்பு அப்படிங்கிறது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கையையும் ஆறுதலையும் தரக்கூடிய விஷயமா அது அமைஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க கிட்ட நம்ம தரவுகளை கொடுத்துட்டோம், விஷயங்களை சொல்லிட்டோம் அப்படின்னம்னா அவங்க அதை தொகுப்பான முறையில நீதிமன்றத்துல அந்த பிரச்சனையை கொண்டு போறாங்க அப்படிங்கிறத கவனிக்க முடிஞ்சது. குறிப்பா இன்றைய அந்த நீதிமன்ற விசாரணையிலே கூட அந்த நெய்வேலி சங்கத்தின் சார்பில் 62 ஏஜென்ட்டுகள் அவர்கள் தானாகவே முன் வந்து எங்க கிட்ட இந்த இடங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி முன் வந்ததை கூட இன்னும் போலீசார் அதை நடவடிக்கைக்கு எடுத்துக்கல அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை அவங்க முன்வைத்திருந்தாங்க. அடுத்து ஒரு குறிப்பிட்ட மாவட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களை ஏஜென்ட்டுகள் வந்து புகார் கொடுத்ததுக்கு எதிராக அவங்கள வந்து மிரட்டுறாங்க, புகாரை வாபஸ் வாங்க சொல்லி அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த தகவல்கள் எல்லாத்தையுமே நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு அவர்கள் வழியாக வந்திருந்ததையும் இங்கே பார்க்க முடியுது. அடுத்து இந்த நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய முன்னணி இயக்குநர்கள்ல ஒருவரா முக்கிய புள்ளியா கருதக்கூடிய கமலக்கண்ணன் அவர் நடிகை சரண்யா அவர்கள் வழியாக சில நிறுவனங்களை தொடங்கி சில முதலீடுகளை போட்டிருப்பதாகவும் அதெல்லாம் பினாமி சொத்து அப்படிங்கிற வகைப்பாட்டின் கீழே அவரையும் இந்த வழக்குல சேர்க்கணும், அதனுடைய சொத்துக்களையும் இதுல கொண்டு வரணுங்கிற ஒரு கோரிக்கை நீதிமன்றத்து முன் கவனத்துக்கு வந்திருக்கு. அது தொடர்பா விசாரிக்கணும் அப்படின்னு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி உத்தரவிட்டிருக்கிறாரு. அப்புறம் ராஜா பரணிதரன் அப்படிங்கிறவங்க அவங்கள போலீசார் ஏஜென்ட் அப்படிங்கிற கேட்டகரியில கைது செய்ய முயற்சிப்பதாகவும் நாங்களே பாதிக்கப்பட்டிருக்கோம், நாங்க ஒரு 86 லட்சம் போட்டுட்டு தவிச்சிட்டு இருக்கிறோம், நாங்க போலீசாரனுடைய நடவடிக்கைக்கு முன்பாகவே நாங்க புகார் கொடுத்திருக்கிறோம், அதனால நாங்க பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தான் அப்படின்னு அவங்க தரப்புல வாதங்களை முன் வச்சாங்க. அதற்கு EOW போலீசார் தரப்புல இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 4,32,00,000 வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கிறாங்க, அதனால இவங்களை ஏஜென்ட்டுகளா தான் ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வாதத்தை முன் வச்சாங்க. அப்ப இந்த நீதிமன்ற விசாரணையில எந்த அளவுக்கு யாரை குற்றவாளியாக்குறது, யாரை பொறுப்பாக்குறது, ஏஜென்ட்டுகள் அப்படின்னு சொன்னோம்னா யாரெல்லாம் ஏஜென்ட் அப்படிங்கிறத வகைப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த விவகாரம் எழுப்பியிருக்கு. இதற்கான விடையையும்
நீதிமன்றமே அது வழங்கினால் மட்டும்தான், ஒரு உரிய உத்தரவுகளை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாருக்கு வழங்கினால் மட்டும்தான் இதுல ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னு சொன்னா சமீபத்துல அமலாக்கத்துறையிடம் நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய ஏஜென்ட்டுகள் ஒரு 800 சொச்சம் பேரை பட்டியலை கொடுத்து, இவங்கெல்லாம் ரெராவுல அனுமதி பெற்ற முகவர்கள், இவர்களை வைத்துதான் நாங்க இந்த நியோமேக்ஸ்ங்கிற அந்த நிறுவனத்தை, இந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸை நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப இவங்களை வச்சு நாங்க அந்த பிரச்சனையை தீர்த்துப்போம். நீங்க அதை பத்தி நீங்க மோசடி நடந்துருச்சு அப்படின்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, ஏதோ கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தாங்க. அது சமீபத்தில் வெளியாகி இருந்தது. அந்த 832 பேர்ல பலர் வீதியில கிடக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏதோ ஒரு விதத்துல அவர்களுடைய ஆதார் கார்டு உள்ளிட்ட ஆவணங்கள் அவங்கள்ட்ட இருந்தது. அவங்க ஒரு முதலீட்டாளரா இருக்கிறாங்க. ஒரு சாதாரண முதலீட்டாளரை கூட, தன்னிடம் பணம் போட்டவங்களை கூட இவங்கெல்லாம் என்னோட பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாமலேயே அங்க அமலாக்கத்துறையிடம் அவர்கள் பெயரை கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவலை அவங்க தெரிவிக்கிறாங்க. அப்ப இது போல ஏஜென்ட் யாரு, உண்மையான இயக்குநர்கள் யாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு குழப்பமான ஒரு விவகாரங்களா இந்த வழக்குல நீடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணை செப்டம்பர் 3 அன்று நடைபெற இருக்குது. அதற்கு மத்தியில மற்ற அந்த உச்சநீதிமன்றத்தில் வழக்கு, நீதியரசர் விக்டோரியா கௌரி முன்பாக நடைபெறக்கூடிய வழக்கு, இதுல என்ன மாதிரியான தீர்ப்புகள் வருது அப்படிங்கிறதையும் நாம் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.